இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவா இருக்கட்டும், காது குத்து விழாவா இருக்கட்டும், கோவில் விழாவா இருக்கட்டும், திருமண விழாவா இருக்கட்டும், எந்த விழாவா இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்திலுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னல லேசா பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு, என்ன பாண்டுவேன், லேசா இதை ஓப்பன் பண்ணி விட்டுங்கனே, புண்ணியமா போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காத்து வந்து மேல அடிச்ச மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்பும். அந்த பாட்டு தட்டத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும், சரியா வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும். அது மறுநாள் காலையில் இருந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு போன் வந்துச்சு எனக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில கால் பண்ணிருக்காரு. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார், சார் நான் கவனிக்கல சார், சார் சொல்லுங்க சார். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு, அந்த தென்னந்தனம்பு பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னு தெரியலைங்க எனக்கு. எங்க உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்க யாரு இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டாரு, பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டு வேகமா வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தாரு. அதாவது அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த மியூசிக்குள்ள வந்தாரு, அவங்க குருநாதர் யாரு, அவங்க அண்ணன் யாரு, அவங்க அம்மாவை பத்தி நான் எப்படி கத்துக்கிட்டு எனக்கு எங்க தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து, ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்கிறப்ப பக்கத்துல இருந்துட்டு இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கையை செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கைகட்டி உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு ஏற்று கொடுத்த வெற்றிமாறனே, இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.